வணக்கம் மக்களே. சின்ன வெங்காய சாகுபடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பரவலாக முக்கியமான எல்லா வகையான ஏரியாவிலும் பயிர் பண்ணக்கூடிய பயிர். கடந்த சில நாட்களாக சின்ன வெங்காயத்தோட விலை அப்படிங்கிறது ரொம்ப சரிவு நோக்கி போயிட்டு இருக்கு. 10 ரூபா 15 ரூபா 20 ரூபாய்க்கே வந்து மார்க்கெட்டில் எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. விலைவாய்ப்பு எப்படி இருக்கும், சம்மரில் எந்த மாதிரி போயிட்டு இருக்கும்? போன வருஷம் இந்த டைம்லாம் பார்த்தோம்னா ஏப்ரல் மேலாம் வந்து ஒரு 55 ரூபா 60 ரூபா வரைக்குமே நல்ல குவாலிட்டி வெங்காயம் போச்சு. மட்டமான குப்பை வெங்காயம் கூட 30 ரூபாய்க்கு மேலே போச்சு. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வருஷம் இந்த பிரைஸ் அப்படிங்கிறது எப்போ மாறும், என்ன மாதிரி ஸ்டேஜில் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பற்றி விவசாயிகள் வீடியோ கேட்டிருந்தாங்க. அதை தான் இன்னைக்கு வீடியோ நான் போட காத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். கிச்சன் விவசாயிகளை சிம்பிளாக ஃபரி ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்க. அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பண்ணுறது சார். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். தமிழ்நாட்டில் பர்டிகுலர் மேற்கத்திய மாவட்டங்கள் திருப்பூர், தாராபுரம், பல்லடம், காங்கேயம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனீர், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த ட்ராக் எல்லாத்திலுமே டவுன் சவுத்தில் விருதுநகர், காரியப்பட்டி, அருப்புக்கோட்டை இந்த ட்ராக் எல்லாத்திலுமே சின்ன வெங்காய சாகுபடி அப்படிங்கிறது வருஷம் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய பயிர். பட்டம் பருவத்தை பொறுத்து சில ஊரில் 2 பட்டம் பண்ணுவாங்க, 1 பட்டம் பண்ணுவாங்க, 3 பட்டம் பண்ணுவாங்க, வருஷம் ஃபுல்லாக பண்ணுறவங்க இருக்காங்க. சின்ன வெங்காயத்தோட தற்போதைய விலை நிலவரம் அப்படிங்கிறது 15 ரூபாயிலிருந்து 25 ரூபாய்க்கு மேலே போகல. அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் 20 ரூபாய்க்கு மேலே இருக்கு இங்கே ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா வந்து 2-3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து இந்த போர்னால இங்கேருந்து எக்ஸ்போர்ட் போக வேண்டிய வெங்காயம் அப்படிங்கிறது அப்படியே நின்று போச்சு. இதனால உள்நாட்டு உற்பத்தியிலே வந்து சர்ப்ளஸாக வெங்காய ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால வந்து விலை போகலை. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா வந்து உள்நாட்டு உற்பத்தியில் எடுத்துக்கிறதுக்காக இருந்தாலும் பர்டிகுலர் தமிழ்நாடு ஸ்டேட்டில் கர்நாடகா மாதிரி இதெல்லாம் அதிகமாக மைசூர், மாண்டியா இந்த ட்ராக்ல வரக்கூடிய வெங்காயம் அந்த ஸ்டேட்டில் கூடிய சர்ப்ளஸுக்கு போதுமானதாக இருக்குது. இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் நாளாக கொஞ்சம் லாஸ்ட் 30-45 டேஸாக வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது வந்து 2வது ரீசன். 3வது பார்த்தோம் அப்படின்னா வந்து உள்நாட்டுக்குள்ள பர்டிகுலர் தமிழக மாநிலத்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா விவசாயிகள் வந்து அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸை பொறுத்தவரைக்கும் பைசா கொடுத்து எடுத்தோன்னு இதுக்கு எந்த ரிசிப்டும் கிடையாது. எலெக்ஷன் ரூல்ஸ் வந்து அமலில் இருக்கிறதுனால விவசாயிகள் வியாபாரிகள் வந்து பைசா எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வெங்காயத்தை எடுத்துகிட்டு போகிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. பைசா எடுத்து வரதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதாவது குறுக்க பறக்கும் படை தொழிலால் வந்து நிறைய இடங்களில் வந்து விவசாயிகள் வந்து ஆவணம் இல்லாமல் பணம் எடுத்து போகிற சூழ்நிலை வருது. தேங்காய் வைத்தவன், மாங்காய் வைத்தவன், ஆடு வைத்தவன்லாம் பிடிச்சி பணம் வாங்குற பிரச்சனை இருக்கிறதுனால வியாபாரிகளை வந்து விவசாயிகிட்ட இப்போ நேரடியாக குடும்பத்தை எடுத்துக்கிறது வந்து ரெடியாக இல்லை. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் அப் டு இந்த மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் 3rd வீக் வரைக்குமான அந்த சூழ்நிலை வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். இது இன்னமும் அப்படியே தான் போக வாய்ப்பு இருக்குது. லோக்கலில் விற்றுக்கிட்ட மாதிரி தான் உண்டு. எலெக்ஷன் ரூல்ஸ் முடிஞ்சு எலெக்ஷன் கவுண்டிங் வந்ததுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நல்ல விலை பீக்கில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா வந்து ஏப்ரலுக்கு மேலே வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோவில் திருவிழாக்கள், கல்யாணம் நிறைய வரும். சேமிப்பில் பார்த்தோன்னா வந்து ஊர் விசேஷங்கள் நிறையா வரும். கண்டிப்பாக வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயத்துக்கு இனிப்பு நிறையா இருக்கும். ஸோ இப்போ வைக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பட்டக்கட்டை வைங்க. நாற்று வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வழி இல்லை. நீங்கள் வர வழிக்கு ஓரளவுக்கு மாடரேட்டாக விற்று தாகணும். ஸோ பற்ற வெங்காயம் வச்சு சீட் டு சீட் டைப்பில் வைக்கிற விவசாயிகள் தயவு செஞ்சு இருப்பில் வைங்க. 35 ரூபா அப்படிங்கிறது என்னோட மேக்ஸிமம் ப்ரைஸ் அசம்ஷனாக இருக்குது. மே, ஜூனில் கண்டிப்பாக 30 ரூபா டு 35 ரூபாய்க்கு வந்து மினிமமாக மேக்ஸிமம் நீங்கள் 70-80 கூட போக வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை பற்றினா அப்புறம் பேசுவோம். 30 ரூபா டு 35 ரூபா ஓரளவுக்கு மாடரேட் ரேட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட அனுமானம். இது வரைக்கும் நான் வருஷம் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எந்த டைமில் என்னென்ன விலையிறதை பற்றி ப்ராப்பராக ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கேன். இந்த வருஷம் என்னோட அனுமானம் அப்படிங்கிறது ஆஃப்டர் எலெக்ஷன் மே 15 மேலே ஜூன் 15 ஒரு 30 ரூபா டு 35 ரூபா போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஹையஸ்ட் அனுமானமாக இருக்குது. ஸோ விவசாயிகள் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சமாக பொறுத்துருங்க. கையில் ஸ்டாக் இருந்ததுன்னா பூச்சப்படாமல் பட்டை கட்ட முடியும்னா பட்டை எடுத்து வைங்க. ஸோ அந்த டைமில் 10% 20% வெயிட் கோட்டை பற்றி பேச வேணாம். 5 ரூபா 10 ரூபா விலை கொடுக்கும்போது ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது மூலமாக சொல்லி காசுப்பேன். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.